அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் இடையிலான வழக்குகள். அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் ஒரே அரசியலமைப்பில் இடம்பெற்றிருந்தாலும் சில சமயம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படும் நிலை உருவாகிறது. அப்படி ஒரு மோதல் ஏற்படும்போது எது முதன்மை பெறும்? இந்த கேள்வி பல ஆண்டுகளாக நீதிமன்றங்களில் விவாதிக்கப்பட்டது. அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த வழக்குகளை காலவரிசைப்படி ஒரு கதை போல இப்போது பார்ப்போம். இந்த வழக்குகள் ஏன் முக்கியம் என்றால் இவைதான் இந்திய அரசியலமைப்பின் சமநிலையை வடிவமைத்தன. இந்த பயணத்தின் முதல் அத்தியாயம் செம்பகம் துரைராஜன் வழக்கு 1951. இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கியது. அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாட்டுக்கும் இடையே ஏதேனும் முரண்பாடு இருந்தால் அடிப்படை உரிமைகளே முதன்மை பெறும் என்று கூறியது. இதன் விளைவாக சில வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துவதற்காக பாராளுமன்றம் 1951 முதல் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை உருவாக்கியது. அடுத்த திருப்புமுனை கோலக்நாத் வழக்கு 1967. இதில் உச்ச நீதிமன்றம் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாது என்று தீர்ப்பளித்தது. இதற்கு பதிலடியாக பாராளுமன்றம் 25 திருத்தச் சட்டம் 1972 மூலம் அடிப்படை உரிமைகள் அடங்கிய பகுதி 3 விதி 31 ஐ இணைத்தது. இந்த விதி 3(1)(c) 2 பிரிவுகளை கொண்டிருந்தது. முதலாவது விதி 39 அல்லது விதி 39(c) ஐ செயல்படுத்த கொண்டுவரப்படும் சட்டம் விதிகள் 14, 19 மற்றும் 31 ஆகியவற்றுக்கு முரணாக இருந்தாலும் செல்லாது என்று கூற முடியாது. இரண்டாவது விதி 39 மற்றும் 39(c)யில் உள்ள கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற பிரகடனத்தை கொண்ட எந்த சட்டத்தையும் நீதிமன்றத்தில் கேள்விக்கு உள்ளாக்க முடியாது. இந்த வரிசையில் மிக முக்கியமான தீர்ப்பு கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் 25 திருத்தச் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட விதி 31 இரண்டாவது பிரிவை செல்லாததாக்கியது. அதை அரசியலமைப்புக்கு எதிரானது என்று குறிப்பிட்டது. இருப்பினும் விதி 31(c) முதல் பிரிவு சட்டப்பூர்வமானது, அரசியலமைப்பிற்கு உட்பட்டது என்று தீர்ப்பளித்தது. பின்னர் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 42 திருத்தச் சட்டம் 1976 விதி 31 இன் முதல் பிரிவின் பயன்பாட்டை விரிவுபடுத்தியது. விதிகள் 14, 19 மற்றும் 31 மூலம் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்கு மேல் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு சட்ட முன்னுரிமை மற்றும் மேன்மை அந்தஸ்தை இது வழங்கியது. இந்த பயணத்தின் இறுதி அத்தியாயம் மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் உடையவை என்று தெளிவாக கூறியது. இவை இரண்டும் ஒரு சமூக புரட்சிக்கான உறுதிப்பாட்டின் இன்றியமையாத பகுதிகள். ஒரு தேரின் 2 சக்கரங்களைப் போல இரண்டும் சமமாக முக்கியமானவை என்று உருவகப்படுத்தியது. ஒன்றுக்கு மற்றொன்றை விட முழுமையான முன்னுரிமை அளிப்பது அரசியலமைப்பின் சமநிலையை சீர்குலைக்கும். அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு இவ்விரண்டுக்கும் இடையே சமநிலையையும் இணக்கத்தையும் காத்திருக்க வேண்டும் என்று இது வலியுறுத்தியது. இந்த நீண்ட சட்டப் பயணத்தின் முடிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். தற்போது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை உரிமைகளுக்கு அடிபணிந்தே உள்ளன. ஆனால் இது அவற்றின் பயன்பாட்டை முற்றிலும் நீக்கிவிடவில்லை. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாத வரை அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் திருத்தலாம் என்பதே இறுதி நிலை.